வணக்கம் நண்பர்களே! நமது மகிழ் துளிர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தினமும் ஒரு படி முன்னேறு என்ற தலைப்பின் கீழ் உடற்கல்வி ஆசிரியர் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் நமது சொந்தங்களுக்கு தினமும் 10 வினாக்களானது நமது தளத்தில் பதிவிடப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய 10 புதிய வினாக்கள் பதிவிடப்பட்டுள்ளது. அதை நாம் பார்ப்போம் தற்பொழுது. இன்றைய முதல் வினா, ஒலிம்பிக் வில்லேஜ் இஸ். ஒலிம்பிக் வில்லேஜ் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ அத்லெட்டிக் ரெசிடென்ஸ், ஆப்ஷன் பி ஸ்டேடியம், ஆப்ஷன் சி ஏர்போர்ட், ஆப்ஷன் டி மியூசியம். அப்படின்னா என்னன்னு சொல்லி, வீரர்கள் தங்குமிடமா, மைதானமா, விமான நிலையமா, அருங்காட்சியகமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அத்லெட்டிக் ரெசிஸ்டன்ஸ். வீரர்கள் தங்கும் இடத்தை தான் நம்ம ஒலிம்பிக் வில்லேஜ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இது ஒரு கிராமம். இந்த ஒலிம்பிக் வில்லேஜ் எந்த இயர் அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. பின்னாடி இதுக்கான ஆன்சரும் இருக்கு. எந்த வருஷம் இந்த ஒலிம்பிக் வில்லேஜ் ஆனது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின், ஹாஸ்டேஜ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாஸ்டேஜ் மீன்ஸ் அப்படின்னா என்ன? ஏ ரெஃப்ரி, பி ஸ்பெக்டேட்டர், சி கேப்டிவ், டி கோச். நடுவரா, பார்வையாளரா, பணைய கைதியா, பயிற்சியாளரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு டெரரிஸ்ட் அவங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க அந்த ஒலிம்பிக் கிராமத்தில் அப்படின்னு சொல்லியிருப்போம். யாரை பிடிச்சி வச்சிருப்பாங்க? பணைய கைதி தான். அப்போ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி கேப்டிவ், பணைய கைதி. அடுத்த கொஸ்டின், முனிச் என்பது எந்த நாட்டின் நகரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ இட்டாலி, ஆப்ஷன் பி ஜெர்மனி, ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி ஸ்பெயின். எந்த நாட்டோட தலைநகரம் முனிச் அப்படின்றத நேரத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஜெர்மனி அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஆப்ஷன் பி ஜெர்மனி. இதோட இன்னொன்று எப்படி சொல்லலாம்? வெஸ்ட் ஜெர்மனி அப்படின்னும் நம்ம இதை சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். உடற்கல்வி எந்த வகை கல்வியாகும்? பிசிக்கல் எஜுகேஷன் இஸ் a form of ஆப்ஷன் ஏ complete education, ஆப்ஷன் பி technical education, ஆப்ஷன் சி commercial education, ஆப்ஷன் டி religious education. இது என்ன? ஒரு தொழில்நுட்ப கல்வியா, வணிக கல்வியா, மதக்கல்வியா, முழுமையான கல்வியா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. உடற்கல்வி என்பது எல்லாம் சேர்ந்த ஒரு கல்வி தான் உடற்கல்வி. தொழில், வணிகம், மதம் எல்லாம் முழுமையான சேர்ந்தது தான் ஒரு உடற்கல்வி. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கம்ப்ளீட் எஜுகேஷன், முழுமையான கல்வி அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், உடற்கல்வி மாணவர்களுக்கு எதை உருவாக்கிறது? பிசிக்கல் எஜுகேஷன் டெவலப்ஸ் எதெல்லாம் அதை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிசிப்ளின், ஆப்ஷன் பி கோஆப்ரேஷன், ஆப்ஷன் சி லீடர்ஷிப், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி எபோவ். ஒழுக்கமா, ஒத்துழைப்பா, தலைமைத்துவமா, அனைத்துமா? நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் ஏ ஹோல்சம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம். இதே வினாவும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் போடும்போது பார்த்துருக்கோம். போன வீடியோலையும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டால் இட் இஸ் ஏ ஹோல்சம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், உடற்கல்வியின் அடிப்படை கூறு என்ன? பேசிக் காம்போனன்ட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் இஸ். இது மூவ்மெண்ட்டா, ஸ்லீப்பா, ஃபுட்டா, ரெஸ்டா? ஆப்ஷன் ஏ இயக்கம், ஆப்ஷன் பி தூக்கம், ஆப்ஷன் சி உணவு, ஆப்ஷன் டி ஓய்வு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ மூவ்மெண்ட் அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், உடற்கல்வி மனிதனின் எந்த வளர்ச்சியை மேம்படுத்துகிறது? பிசிக்கல் எஜுகேஷன் இம்ப்ரூவ்ஸ், ஆப்ஷன் ஏ பிசிக்கல் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் பி மென்டல் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் சி எமோஷனல் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் டி ஆல். உடலா, மனமா, உணர்ச்சியா, அனைத்துமா? இதுக்கு முன்னாடி கொஸ்டின் இதே தான், ஆனால் கொஸ்டின் மாடல் வேற, ஆனால் இதோட பேட்டர்ன் வேற. ஆன்சர் என்ன? முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்ம, பிசிக்கல் எஜுகேஷன் இஸ் ஏ ஹோல்சம் டெவலப்மெண்ட். இதை மைண்டில் வச்சுக்கிட்டா இதுக்கான கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஈஸியாக நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ உடல், மனம், உணர்ச்சி இதெல்லாம் சேர்ந்தது தான் பிசிக்கல் எஜுகேஷன். அப்போ இதுக்கான ஆன்சர் டி ஆல் ஆஃப் தி எபோவ் அப்படிங்கிறதான் இதுக்கான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின், பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற நாடு எதுன்னு கேக்குறாங்க. Ancient Olympic Games were held in option A Rome, option B Greece, option C Egypt, option D China. ரோம்லையா, கிரீஸ்லையா, எகிப்துலையா, சைனாலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி கிரேக்க நாட்டில் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சுன்னா ஒலிம்பியா அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ஈஸியான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற்றன? ஆசியன் ஒலிம்பிக்ஸ் வேர் கான்டக்டட் அட், இப்போதான் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் ஒலிம்பிக் அப்படி எங்கே நடந்துச்சு அப்படின்றது. ஆப்ஷன் ஏ ஏதென்ஸ், ஆப்ஷன் பி ஒலிம்பியா, ஆப்ஷன் சி ஸ்பார்ட்டா, ஆப்ஷன் டி ரோம். இதுக்கான ஆன்சர் எங்கே நடந்துச்சு? ஒலிம்பியா அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். அடுத்த கொஸ்டின், பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கிய ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆசியன் ஒலிம்பிக் கேம்ஸ் பிகன் இன். ஆப்ஷன் ஏ 776 பிசி கிமு, ஆப்ஷன் பி 786 பிசி, ஆப்ஷன் சி 676 பிசி, ஆப்ஷன் டி 576. இதில் கொடுத்துருக்க எல்லாமே பிசி அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 776 பிசி. இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஆன்சரும் கொடுக்கலாம், 776 ஏசின்னு கொடுக்கலாம். அப்போ இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம ஏசியா பிசியா, பிஃபோர் கிறிஸ்டின் ஆஃப்டர் கிறிஸ்டினான்றதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காம தெளிவாக நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருந்துக்கணும். ஓகே, 10 வினாக்கள் முடிவடைந்தது. இதுக்கான ஆன்சருக்கு இப்போ ஷோ ஆகிட்டு இருக்கு. இன்றைய 10 முக்கிய வினாக்களை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இதுபோன்ற டிஆர்பி ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் தேர்வுக்கான, உடற்கல்வி ஆசிரியர் தேர்வுக்கான முக்கிய வினாக்களை தினமும் நமது மகிழ்துளிர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு அரசு ஊழியர் தான். இது ஒரு சர்வீஸ் சேவையாக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஃபேமிலியில் இருக்காங்க, படிக்க டைம் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் தெரிஞ்சு தான் டெய்லியும் 10 கொஸ்டினாக போட்டுக்கிட்டு இருந்தால் அவங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, படிக்கிறவங்களும் நல்லா படிக்கிறவங்களும் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக போட்டுட்ருக்கோம். இது நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணால் நாங்களும் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகி நிறையா வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்போம். சின்ன சின்ன குட்டி ஸ்டோரி மாதிரி நிறையா கண்டென்ட் எல்லாம் சொல்லலான்னு கூட ஐடியா வச்சுருக்கோம். அதனால் எங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நாங்கள் வருங்காலத்தில் இன்னும் சிறப்பாக செயல்படுவோம். ஓகே, வெற்றி என்பது நமக்கு ஒரு நாளில் கிடைக்கக்கூடியது கிடையாது. அதே மாதிரி டெய்லி 10 கொஸ்டின் தினமும் தொடர்ந்து சின்ன சின்ன முயற்சி எடுத்தால் அதோட பலன் தான் நமக்கு வெற்றி. அதனால் தினமும் படிப்போம். மீண்டும் அடுத்த 10 முக்கிய வினாக்களுடன் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். அரசு வேலை கனவாகட்டும். வாழ்த்துகிறோம்.